फ्रेंड्स वणकम वंदनम नमस्ते नमस्कार भगवत ईशा की मुतु फ्रॉम मुंबई मुतुबम्बा इन कन्याकुमारी இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,183ல ஓப்பன் ஆயிடுது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல மேல 23,220 23,240 போயிட்டு டைரக்டா கீழே 23,100 கிட்ட 23,100 வரைக்கும் வந்து இது 11:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 11:30ல இருந்து 2 மணி வரைக்கும் ஒன் வே டவுன் தான். 3 மணி வரைக்கும் 23,292 ஹை போட்டு 11:30க்கு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது 3 வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்துக்கிட்டு தான் இருந்து 23,050 வந்து கடைசியில் க்ளோஸ் ஆனது 23,092ல க்ளோஸ் ஆகி -113 பாயிண்ட்ல டவுன்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த வாரம் மண்டே டு ஃப்ரைடே 4th வீக் யாருன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். போன வாரத்தோட இந்த வாரம் டவுன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிப்ரவரியில் ஜென்ரல் பட்ஜெட் இருக்கு. இந்த வாரத்துலையுமே ஹை லெவல் வந்து 23,292 தான். போன 3 நாளைக்கு முன்னால் வந்தது, இன்னைக்கும் வந்திருக்கு. லோ வந்து 22,760 22,960 22,982. ஆனால் க்ளோஸ் ஆனது 23,000 மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் க்ளோஸ் ஆனது 23,092 க்ளோஸ் ஆகிருக்கு. 113 பாயிண்டில் டவுனு. இதே நேரத்தில் கன்சல்டேட்டிவ் நிஃப்டி என்ன அன்றைக்கி 23,168 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட் வந்து 23,092. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த வாரம் 5வது வாரம் 30th ஜனவரி செட்டில்மெண்ட் வீக் இருக்குது. ஏற்கனவே மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் வந்து திங்கள் செவ்வாய் புதனில் ஏதாவது ஒரு நாளைக்கு 23,347 வரும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்ட்ராடே ஓப்பன்லி ஹைலியுமே 23,347 வந்து ஹை வந்து காட்டியிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு ஹை லெவல் வந்து 23,292 தான். ஒரு 40-50 பாயிண்ட் மேலே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மண்டேல அன்னைக்கு அந்த இண்டிகேஷன் 23,360 70 வரைக்கும் இன்ட்ராடேல வரலாம். ஆனால் மார்க்கெட் ஓவரால் டவுன் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் 2,000 3,000 4,000 5,000 கோடி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இஷ்யூ வந்து அதே மாதிரி 2,000 3,000 4,000 5,000 கோடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரும் ஒரு 22 25,000 கோடி ரூபாய்க்கு ஒரு நாள் டேர்ன் ஓவர் பண்ணி டொமஸ்டிக் வந்து ஒரு நெட்டு நாட் மோர் தென் 4,000, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் நாட் மோர் தென் 5,000. ஒவ்வொரு நாளைக்கும் நெட் அமௌண்ட் வந்து பார்க்குறாங்க. 22,000 அவன் 22,000 இவன் 22,000 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கனால எல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லா ட்ராக்கிங் நடக்க தான் செய்யுது. கேஷ் மார்க்கெட்டில் நடக்கு. அதனால் மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் 23,000 23,090 320 340 வரைக்கும் இன்ட்ராடேல வரதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ளோசிங் வந்து எது எப்படி இருந்தாலும் 23,000க்கு கீழே போகாது. அதே நேரத்தில் மேலே வந்து 23,292 96க்கு மேலே க்ளோசிங்கில் வராது. லோ வந்து கீழே பார்க்கும்போது ஒரு வேளை 22,960 940 890 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் லெவலில் நல்ல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஹையர் லெவலில் போச்சா இன்றைக்கி காலையில் கூட மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன். கீழே 23,100 வரும்போது ரிவர்சல் ஆச்சுது. இன்ட்ராடே சார்ட்டில் 3 மினிட்ஸ் சார்ட்டில் காட்டியிருந்தேன். கரெக்டாக 220 240 வந்துட்டு ஒரு கீழே வந்து அப்புறம் மேலே 292 போயிட்டு திரும்ப கீழே 23,050 கடைசியில் க்ளோஸ் ஆனது அபவ் 23,092. அதே நேரத்தில் வீக்லி க்ளோசிங் கன்சல்டேட் பார்க்கும்போது மண்டே டு ஃப்ரைடே இந்த 4வது வாரத்தில் மண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் வந்து 23,183 தான் ஆயிருக்கு. அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆன ஓப்பன் அதுதான் லோவில் ஓப்பன் ஆனது.
ஹைல வந்து 23,347 யாருன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டிக் மார்க் ஆனதும் சரி, இந்த வாரத்துல இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு. லோ வந்து 23,050 இன்னைக்கு லோ வந்திருக்கு. ஆக ஹை லெவல் 23,347 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் 23,050க்கு லோ க்ளோசிங் பேஸில் வரும். இன்ட்ராடேல எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே போனாலும் 23,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் ஹை லெவல் 23,600 23,390 வரைக்கும் வரலாம். க்ளோசிங் வந்து சொன்ன மாதிரி 23,360 டாப் சைடு, பாட்டம் சைடு 23,100 23,000க்கு கீழே போகாது. போனாலும் மேலே வந்து நின்று விடும். ஏன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் 23,000 புட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால காலில் வந்து 23,600 23,400 490 லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு உள்ளதான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 48,000 பாட்டம் சைடு, 49,000 டாப் சைடு. இதுக்கு உள்ள மத்தியில் இருந்து மேலே ஒரு 300 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட் போகும். க்ளோஸ் ஆனது பிலோ 48,500க்குள்ளே இருக்கலாம், இல்லை அபவ் 48,500க்கு மேலே இருக்கும். ரெசிஸ்டன்ஸு 49 மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுமாதிரி கீழே போகிறதுனா 47,760 770 வரைக்கும் போகும். ஆனால் க்ளோசிங் வந்து 48,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். மேலே போகிறது இன்ட்ராடேயில் 49 மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சார்ட்டு பார்க்கும்போது 48,493. அதே நேரத்தில் கேஷ்ல க்ளோஸ் ஆனது வந்து 408,367. ஒரு 100 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. என்ன இருந்தாலும் சொன்ன மாதிரி நிஃப்டியில் விசேஷமாக பேங்க் நிஃப்டியில் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு 1000 பாயிண்ட் 48,000 49,000 இதுக்கு உள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி ரெண்டுமே இருக்குது. நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். என்னைக்குனாலும் வாங்கலாம், எந்த வாரம் வரலாம். 1வது வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரத்தை வச்சு தான் பேங்க் நிஃப்டிக்கு ப்ரீமியம் இருக்கும். வாரத்தில் ப்ரீமியம் ஹையாக இருக்கும், 2வது வாரம் லோவாக இருக்கும், அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் இருக்கும். ஆனால் நிஃப்டியில் வந்து வாரம் வாங்கினாலும் வீக்லி செட்டில்மெண்ட் இருக்கிறதால ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாமே இப்போ நிஃப்டிக்கு திரும்பியாச்சு. அதனால தான் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் வாலிடிட்டி குறைச்சி பார்த்தாலும் ஒரு 300-400 பாயிண்ட் வாலிடிட்டி ஆகி கடைசியில் ஒரு 100 பாயிண்ட் உள்ளே தான் க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி பார்க்கும்போதெல்லாம் 23,183 கீழே நேராக 23,000க்கு வந்து 23,300 மேலே வரைக்கும் போயிட்டு கீழே 23,050க்கு வந்து கடைசியில் 23,030க்குன்னா காரணம் ஆப்ஷன் ட்ரேடிங் தான். மேலே போனால் ஷார்ட் அடிக்கிறாங்க, கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனில் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு கீழே வாங்குறாங்க. ஆயிரத்துக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது இன்றைக்கி புட் ஆப்ஷனை கவர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்கே வாங்கியிருக்கிறாங்க, கவர் பண்ணியிருந்தாங்க. ரிவர்ஸில் ஷார்ட் அடிக்கிறாங்க. கால் ஆப்ஷனில் மேலே அடித்து தான் இப்போ விற்றுட்டு ரிவர்ஸில் லாங் வாங்குறாங்க. இன்னைக்கு காலையில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் தான் வச்சு தான் நிஃப்டி ஓடி இருக்கு. வேற எந்த இதுவுமே கிடையாது. அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகுமா, ஃபர்தர் எவ்வளோ போகுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ப்ராட்பேண்டில் நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப், பார்மா, ஆயில், எனர்ஜி, ஆட்டோ, ஃபைனான்ஸ் ஒவ்வொரு கம்பெனியும் தனிப்பட்ட முறையில் மார்க்கெட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்க்குறதுல தேவையே கிடையாது. கீழே வரும்போது மித்தது எல்லாமே கீழே வரும். ஆனால் மேலே போகும்போது நல்லா போயிட்டுருக்கும். அதர் தென் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லா செக்டருமே 25, 30, 40% கரெக்ஷன் ஆயாச்சு. மேற்கொண்டு கரெக்ஷன் ஆகுமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 5th வீக்கு மந்த்லி ஜனவரி செட்டில்மெண்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் 1st Februaryயில் ஜென்ரல் பட்ஜெட் இருக்குது. ஜென்ரல் பட்ஜெட்டை வச்சு தான் ஃபர்தர் கழிக்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்,
1வது வாரம், 2வது வாரத்திலேயே 3வது வாரத்திலேயே சொன்னேன். ஒவ்வொரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்பவும் 23,000க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அநேகமா 5த் வீக் மந்த்லி செட்டில்மெண்ட்லயும் 23,000க்கு மேல தான் க்ளோஸ் ஆகும். 1st February Saturday, 2nd Sunday holiday, Monday market open with the big bank up or down. Maximum upside is limited, downside more already given. On or before 2nd week of February, Nifty will hit 22,660. My target already given from 1st week of January, weekly option settlement. Okay, this is my personal opinion. Take care with your long and short position. Proper stop loss. Nifty, Bank Nifty, stop loss always will hit and then it will reverse that journey. Okay. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 2,760 கோடி ரூபாய்க்கு போயிருக்காங்க. டொமஸ்டிக் 2,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் கம்பெனி 303 கோடி ரூபாய் புட்டா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து 12,750 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரை 188 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் வந்து 332 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஆப்ஷன் தான் மெயின். இன்றைக்கி 23,300 போகும்போது ஷார்ட் அடிச்சு அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் selling, nothing else.